ஐயனார் துணை சீரியலோட இன்னிய எபிசோட்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு இல்லையா, அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல. உடனே நம்ம சேரனும் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஏதோ பயந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம சே சோழன் நிலா இருக்கிற ரூமுக்கு வந்துடுறாப்புல. கொஞ்ச நேரத்தில் நம்ம நிலா ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண உடனே கரண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம அனீஸ் சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் இப்போ உங்கள் ஊரில் தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம சேரன் சொல்கிறாப்புல. என்ன இங்கேயே வந்துட்டீங்களா? ஆமாம், நான் சந்தாவை பார்க்கணும் அப்படின்னு தான் இங்கே வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் கூட சோழனும் நிலாவும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சேரன் சொன்ன உடனே, நீங்கள் எந்த ஹோட்டலில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல. நான் காலையிலேயே வந்துடுறேன், நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாப்புல நம்ம அனீஸு. இந்த பக்கம் நம்ம வானதியை கொண்டு போய் நம்ம பாண்டி அவங்க வீட்டில் விடுறாங்க. ஸோ வானதி வீட்டுக்குள்ளே போன உடனே அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, என் புருஷன் வீட்டை நான் தானே கவனிச்சுக்கணும் அப்படி இப்படின்லாம் வானதி டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் நம்ம வானதி கேட்குறதா இல்லை. நான் செய்கிறத தான் செய்வேன். காலையில் எனக்கு சாப்பாடு கொடுக்கும்பொழுது பாண்டிக்கும் பல்லவனுக்கும் சேர்த்து கட்டி கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த வானதி. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே ஒரு 10 மணிக்கு மேலே தான் அனீஸ் அந்த ஹோட்டலுக்கு வராப்புல. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இங்கே எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை நான் சந்தாவை பார்க்கணும் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே நிலைமை சரியில்லை, அவங்க இப்போ உங்களை வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போனால் எங்கள் அப்பா அம்மா பயங்கரமாக திட்டுவாங்க, அதுக்காக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. பரவாயில்ல, நம்ம பண்ணினதும் தப்பு தானே, அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் கல்யாணம் வரைக்கும் போயிட்டோம்ல, கோபம் இருக்க தான் செய்யும், நாங்கள் சமாளிச்சுக்கிறோம், எங்களை அழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாப்புல. சரி அப்படின்னு சொல்லி அனீஸ் 3 பேரையும் அழைச்சிக்கிட்டு அவங்க வீடு வரைக்கும் போயிடுறாங்க. ஸோ இதுதான் எங்களோட இடம், இவ்வளோ நிலம் எங்களுக்கு இருக்குது, ஆனால் மழை இல்லாததுனால தான் எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடைசியாக வீட்டுக்குள்ளாரையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்புல. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.